கேமரா போக்கஸ். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை எத்தனை பேர் இதுவரையிலும் சொன்னதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் அவர் மேலே நீ தப்பா சொல்லலை. இத்தனை பேர் நாங்கள் இருக்கோம், மேடை மேடைக்கு அவர் புகழை பாடுகிறியே, உனக்கு என்ன அவர் மேலே இவ்வளோ ஒரு மரியாதை பாசம் என்று கேட்குறார். உண்மைதானே என் அன்பு தம்பி. அப்துல் கலாம் ஐயா உருவாகும் பொழுது, அவர் பிறக்காத பொழுது இந்த இந்தியாவை மற்ற நாடுகள் இலக்காரமாக நினைத்தார்கள். கைகட்டி நிற்கணும், நாங்கள் நினச்சவங்க இந்தியாவை அழிச்சு போகணும்னு சொன்னாங்க எல்லா நாடுகள். ஆனால் அப்துல் கலாம் ஐயா கண்டுபிடிச்ச ஒரே ஆயுதம், ஒரு நாடே ஒரே ஒரு குண்டுதான், ஒரு நாடே வரலாறு காணாத அளவுக்கு புல்லு கூட முளைக்காதான். அவர் மேலே ஏன் உங்க அண்ணன் எம்கேஆர் கோமாளிக்கு இவ்வளவு ஒரு காதல் என்றால், அவர் எந்த ஆசையும் இல்லாத ஒரு மனிதன். இன்னைக்கு 15 வயசு ஆனவனே ஒரு இலவட்ட பைய அவங்க அப்பாட்ட கேட்குறேன், சீக்கிரம் கப்பலிங்க ரெடி பண்ணுப்பா, காலி பையன் இங்கே. ஆனால் ஏவுகணை நாயகன் விஞ்ஞானத்தை தொடர்ந்து ஒவ்வொரு அணுசக்தியிலும் கண்டுபிடிக்கும் போது எத்தனை பேர்கள் மீடியாவில் இருந்து பேட்டி எடுத்தாங்க. ஐயா, ஒரு திருமணம் ஒன்று செய்யுங்க, திருமணம் செஞ்சீங்கன்னா உங்கள் விந்திலிருந்து பிறக்கக்கூடிய ஒரு வாரிசு இப்பூமியில் இருந்தால் இன்னும் நிறையா சாதிக்கும் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர் சொன்ன ஒரே வார்த்தை, இந்த நாட்டு பணிக்கே எனக்கு நேரம் இருக்கிறது, என்னுடைய சொந்த திருமணத்துக்கு எனக்கு நேரம் இல்லை என்று சொன்னார் என் தங்க மகன். போடா அரைஞ்சே ஒருவன்டா சொல்லிவிட்டு உண்மை மைத்த புடுங்கினே என்று. நீ பிறந்தையில, நீ பிறந்த எந்த ஊரு? போய் வீட்டில் போய் கேட்டு வரியா? அவன் பிறந்த ஊரே அது இல்லை. அன்னைக்கு ஒரு பையன் அப்படித்தான் கேட்டேன், என்ன படிக்கணும்? 7, 8, 9 மிரல்றாங்க. உன் முன்னாடி நிற்கக்கூடிய அந்த அண்ணன் கொஞ்சம் பவுடரு போட்டிருக்கேன், ஓம் கூட நான் பிறந்தவன், அவ்வளவு உண்மையா இருக்கியா அண்ணே. அப்துல் கலாம் ஐயா பற்றி என்ன நினைக்கிற சொல்லு. அவரை பற்றி நினைக்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அப்போ வீட்டில் போய் படு. இரு தம்பி, யாரும் பேசாம நான் பேசிக்கிறேன். நீ பிறந்தேல அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையா இருக்கியா? உண்மையா இருக்கேன். என்னது உண்மையா இருக்கேன்? எங்க இருக்க? அப்பா அம்மாவுக்கு உண்மையா இருக்கேன். மாசம் மாசம் எவ்வளவு சம்பளம் கொடுக்குற? மாசம் மாசம் இனிமே தான் ரயில்வேல எக்ஸாம். தம்பி போடா போடா, போலாம் போலாம், போட்டு போட்டு. இவர் பெத்ததா இதை கஞ்சி ஊற்றி பொழந்து ஓச்சு. என்ன பண்ணுறேன்னா இனிமே தான் ரயில்வே வேலைக்கு. ஆமாம், எத்தனையோ படித்த இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு ஆடு மாடு வளர்ப்பதில் கவனம் செலுத்துகிறார். உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், படிப்பு என்பது எல்லாத்துக்கும் அவசியம். அது நீ அறிவாளியாக 4 எழுத்து தெரிய வேண்டும், ஆங்கிலம் இந்தி எல்லாம் தெரிய வேண்டும் என்பதற்காக தான் படிப்பு என்பது அவசியம். ஆனால் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கும் கிடைக்கும் என்று வீட்டிலே காத்து கிடந்தால் நமது வயதாகிவிடும். அதனால் படித்த அன்பு இளைஞர்களே, உனக்கு எந்த வேலை பிடிக்குதோ அதை செய். உலகத்திலே களவாங்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. என் தமிழையும் பார்க்குற அத்தனை வேலையும் புனிதமான வேலை என்பதை எம்கேஆர் தெரிவித்து. என் தம்பி இப்போ பேசினானே, அவன் ஒரு உரிமையோடு தான் பேசினேன். அவனை மேடையிலே நிப்பாட்டி அவமானப்படுத்த இந்த புண்ணிய பூமிக்கு நான் வரவில்லை. என் தம்பி பேசுனது காரணமே டாஸ்மார்க். அவன் சரக்கு அடித்திருக்க, நான் அவன் சிறுமூளை வேலை செய்தது. இந்த சரக்குக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு என் வாயிலை செய்து விட்டான். அவனை வணங்குறேன், வாழ்த்துறேன். 21 வருஷமா கட்டி காத்த கோட்டை இந்த தமிழோடைய அன்பு. இந்த ஒத்த கோமாளிக்காக இத்தனை உறவுகள் வந்திருக்குது என்றால் அது எனக்கு பெரிதல்ல. இந்த ஒத்த கோமாளியை வச்சு இந்த நாடக கலையே உலகத்துக்கு கொண்டு போச்சுவார். சங்கரா சாமிக்கு வணங்குறேன், சக நடிகர்களை வணங்குறேன். எம்கேஆர் தனிமரம் தோப்பாகாது, ஒத்த மரம் இந்த ஊருக்கே நிழல் கொடுக்காது, மொத்த மரம் சேர்ந்தாத்தானும் இந்த ஊருக்கெல்லாம் நிழல் கொடுக்க முடியும். எம்கேஆர் என்பவன் ஒரு கோமாளியை தவிர இந்த 4 பேர் தான் மிகப்பெரிய ஜாம்பவான்கள். இந்த 4 பேரை எடுத்து வச்சு ஒரு 4 பாட்டு பாடலைன்னா சினிமா நடிகர் எத்தத்தண்டி ஆளை பப்புன்னு போட சொன்னாலும் வெளியே வர முடியாது. முதலிலே இந்த குருவு 4 பேர்த்துக்கு வணங்குறேன் எம்கேஆர். இப்படித்தான் நான் பெருமையாக சொல்கிறேன். காலையில் ஏன்ட்டே 300 ரூபாய்க்கு பாயிறாங்களே, உளுந்தவடையை தின்னுட்டு. அதுலேயும் கூட நான் வளர்த்த ஸ்டூடெண்ட் இருக்கும்போது எனக்கு செலவில்லை. இப்பொழுது ஒருத்தன் இருக்கிறான் பப்புலு, 32 உளுந்தவடையை தின்னுட்டு குசை போடுறேன். அன்பாளத்தில் உள்ள நாய் செத்து போச்சு, சிப்பிப்பார் சட்டான்னு அடிச்சுமா நாய் கிருகிருன்னு வந்து.
ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழை மேடை மேடைக்கு நான் எதற்காக பாடுகிறேன் என்றால், என்னுடைய தம்பிகள் எல்லாம் இன்னைக்கு தீய பழக்கத்துக்கு நிறைய கெட்டு போகிறீங்க. என் தம்பிகளே, உங்கள் மத்தியிலே பப்புன்னு போட்டு தம்பி தம்பின்னு சொல்லக்கூடிய இந்த கோமாளி எம்கேஆர் நல்லவன் இல்லையப்பா. நான் நல்லவன் இல்லை. நானும் பெருங்கொண்ட ஒரு குடியாரன் தானையா. நான் திருந்தினேன். நான் செய்த தவறை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு தான் உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன். என் தம்பிகளுக்கெல்லாம் நான் திருந்தினால தான் இன்றைக்கி இத்தனை சொந்த பந்தங்களும் ஏதோ இந்த கோமாளி கூத்தாடி ஒரு 10 பேருக்கு சோறு போடுறதே எனக்கு புண்ணியம்யா. என் தம்பி எங்கள் அன்னைங்கள்லாம் நல்லா இருக்கணும். நான் இதுக்கு மேலே யாருமே உரிமையோடு பேச மாட்டாங்க. நான் பேசுவேன் எப்பயுமே. இது வரைக்கும் ரசிகர்னு நான் சொன்னதில்லை. என்ன ரசிகர் நீங்கள்? அண்ணன் தெரியாமல் சொல்லிட்டப்பா. செருப்பிட்டு அடிக்கிறியாப்பா அண்ணனை? இல்லைண்ணா அண்ணனை மண்ணனை ஊற்றி எரிச்சு விட்டு நீர்மலைக்கு வர்றியா? அண்ணன் போட்டிருக்க வேஷம் கோமாளிப்பா. உங்களை சிரிக்க வைக்கிற வேஷம் கோமாளி. சுத்த தமிழில் சொன்னால் நான் ஒரு நகைச்சுவை நடிகன் என்று சொல்லலாம். நான் கோமாளி இருந்ததுனால தான் தம்பி உன்னையை சிரிக்க வைக்கிறேன். அண்ணன் போட்டிருக்க வேஷம்தான் கோமாளி. ஓ அண்ணனடா, நான் பவுடர் அழிச்சிட்டா நீ என்ன கட்டாலும் செய்வேனடா. இந்த தொழில் கோமாளி தொழில். என் தம்பி பார்த்தியா, ஏனே நீ உன்னைய கோமாளின்னு சொல்கிறேன். நாளையிலேருந்து நான் மிலிட்ரின்னு சொல்லிடுறேப்பா. உண்மையிலே மிலிட்ரி இராணுவ வீரர்கள்லாம் சமீபத்திலே தேனி மாவட்டத்திலே ஒரு தமிழன் சாதித்தார். தன் வாயிலே குண்டு வாய்ந்தாலும் எத்தனையோ பேத்தை காப்பாற்றி விட்டு இன்னைக்கு ஒரு வீரனாக இருக்கிறானே இந்த இராணுவ வீரன் எங்கள் அண்ணன், என் தம்பி. அண்ணே 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 ஒரே ஒரு விஷயம். என்னத்தை ஆரம்பிக்க இவானே அண்ணே வா. என்ன நாடம் தெரியாமல் தானே வந்தீங்க. வா ப்ரோ. ஐயா அவர் சட்டியை பிடிச்சி தூக்குங்கய்யா. என்ன நாடகம் தெரியாமல் சொல்லிவிட்டு போயிடாத. ஒரு ஊரில் அப்படித்தான் இப்போ நடந்தது. கேமரா ஃபோக்கஸில் தானே இருக்குது. சூரக்குடின்னு திருப்பத்தூர் பக்கத்தில்டா. சிங்கமுட அடையம் தான். இவன் எந்த வேலைக்கும் போகலடா. இதான்டா வேலையாக இருக்கேன். டேய் டேய் கேமரா சூமிங். அல்ல பாண்டி கண்டாளி மணி அவன் மூத்தத்து பாங்கி குடி. அல்ல எனி டைம் நீ தானே மேப் போட்டவன். சம்பட்டி விடுறதுக்கு போட்டிருக்கானடா. காரக்குடி கொண்டு போயிட்டியாடா. பிரேக் தண்ணி கூதி மேனே எப்படி பின்றேன். காமெடி பொதுக்கரத்து பின்றேன் அலசுறேன். இங்கே உள்ள இருக்கவங்க காமெடியாக அரைச்சி எரிக்கிறாங்க. அங்கே வர அவன் வணக்கம்டா பங்காளி. கைமுட்டியிலிருந்து இல்லை கமுட்டியில் இருந்துடா. உண்மையிலே வணக்கம்டா பங்காளி. என் தம்பியெல்லாம் ஆக சிறந்த ஒரு படைப்பாளி. அவன் திறமையான ஒரு நடிகன். உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குடா. எதிர்காலம் ரொம்ப கும்பிடாத அரைஞ்சு விடுறேன். உட்காரா. பெரிய நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் வேலைக்கு போகிற மாதிரி இருந்தால் இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறேன். எனக்கு இந்த நெஞ்சை பிடிக்கிறவங்க ஊழ கும்பிடு ஓடுறவங்கள பிடிக்கவே பிடிக்காது. உங்கள்கிட்டே அப்படி தான் நடந்துக்கிறவேன். சில பேர் நல்லா கவனிச்சுப்பாரு. ஒரு டாஸ்மாக் கடைக்கு தண்ணியை அடிக்க போகும்போது பட்டக்குன்னு போய் கட்டி பிடிப்பேன். மாமா என் உசுறு மாமா. நீ தான் உசுரியா கலை. அன்னைக்கெல்லாம் அவன் வந்தேன். அவங்க அத்தா ஓஜில் குடிச்சிட்டு போயிட்டேன். நீ உசுரியா கலை. எங்கள் அக்கா உனக்கு தாயாண்டுவேன். இது ஊழ கும்பிடு. எப்பயும் போல் வணக்கம் அண்ணே வணக்கண்ணே வணக்கண்ணே அப்படின்னு போயிட்டே இருக்கேன். இது நக்கல் இது தானே. இல்லை நக்கல் பண்ணுறானே. படித்த ஒரு தம்பி மேடைக்கு வரலாம். யாராவது இங்கே வந்தேன் என்றால் உலகம் பூரா ஒன்று புகழ் பேசப்படும். அவன் பேர் என்ன சூப்பர். தற்சமயம் ஆடுகளத்தை அலங்கரிக்க வருகின்ற காலை. சம்பட்டி விடுதி மண்ணுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய காலை. சென்ற இடமெல்லாம் வீரர்களை ஊக்கம் அருந்து லாஸ்ட் பார் 2 மினிட் சம்பட்டி விடுதி இந்த தருமபுரீஸ்வரரோட காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. இருந்தாலும் மாடு இன்னும் வரலை. காரணம் மாட்டுக்கு சாணி அடப்பு. வாடா கண்ணு படம் போகுது ஐயா சம்பட்டி விடுதியாரே. சுத்தி போட வேணும் ஐயா சம்பட்டி விடுதியாரே. ஆமா கண்ணு படம் போகுது ஐயா சம்பட்டி விடுதியாரே. சுத்தி போட வேணும் ஐயா சம்பட்டி விடுதியாரே. உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சம்பட்டி விடுதியாரே. ஆமா இப்பத்தான் அவனுக்கு நீர் கசிவே வரும். கலையை அப்போ சொல்லி விட்டாங்க ஏறி விட்டாள். அவங்க எல்லாரும் சத்தம் போட்டு மேடையில் ஏறதுனால ஆகி வருதா. வாடா இங்கே வாடா. உன் பேர் என்ன?
அவனுக்கு இழப்பு வருது. இரு இரு இரு. உன் பேர் என்ன சிங்கம்? நமீஸ் ஆ நமீஸ் கணேஷ் போயிலையா? என்னது கணேஷ்ன்றேன்? என்ன சொல்கிறேன்?